ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அமாவாசை தினத்துக்கான சிறப்பு ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். சிவ மகாகாளி ஆரக்கல் டெக்லேருந்து பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. பைல் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா பைரட் கிறிஸ்டல், 2வதுக்கு ரோஸ் குவார்ட்ஸ், 3வதுக்கு க்ரீன் அவென்ச்சுரின். நீங்கள் நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிறிஸ்டல் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி மகா சிவனுக்கும் மகாகாளிக்கும் தேங்க் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாலேஜ்ஃபுல் பர்சன். நீங்கள் நினச்சா எல்லாமே உங்களால் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்ககிட்ட பாஸ்டில் இல்லைனா ப்ரெசண்ட்லேயும் சரி நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பேர் உங்களை லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி தெரியுது. சில பேர் வேலைக்காக முயற்சி பண்ணுற விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகுது. உங்களை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று உங்களுக்கே தெரியுது. இனி என்னவோ நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இனிமே நீ என்ன செய்யுங்க அப்படி சொல்லிட்டு டிவைன் கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டு அப்படின்னு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றீங்க. அதனாலதான் சொல்றேன், உங்ககிட்ட ஏதோ ஒரு லேகிங் இருக்கு. உங்களோட லேகிங் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறது தான். அது தயாரா இருந்துக்கோங்க. அதுதான் அந்த கார்டு வழியா சொன்னது. ஓகேவா? அது என்ன விஷயம், என்ன லேகிங், உங்களுக்கு எதனால இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு, நீங்க ப்ரிப்பேர்டா ஆகணும். அவ்வளவுதான். இந்த கார்டுல ஒரே மெசேஜ் தான், நீ உன்னை தயாரா வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீ தயாரா இருக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன லேகிங்கா இருக்கோ அதையும் நீ தெரிஞ்சுக்குவ. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ தயாராயிரு. ஏன்னா ஒரு சிலர் அந்த என்ன விஷயம் நமக்கு தெரியல அப்படிங்கிறது கூட அதுக்கு இது இல்லை, அந்த பொறுமை இல்லை, அந்த பேஷண்ட் இல்லாம இருக்கீங்க. அதனாலதான் அந்த வார்த்தை கொடுக்குறாரு. ஸோ நீங்க ரொம்ப பொறுமை இழந்திருக்கீங்க. உங்களை நிறைய உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் உங்களை ஒரு மாதிரி லாக் பண்ண மாதிரி, நீங்க ஒரு சிறையில இருக்க மாதிரி நினைக்கிறீங்க. இது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி நினைக்கிறீங்க. சில மெயில் எனர்ஜி நீங்க வேலை பார்க்கறது, நீங்க பிஸ்னஸ் பண்றது, அதே மாதிரி நீங்க ரிலேஷன்ஷிப் பிரச்சனையிலையும் இருக்கிறீங்க. ஒரு சிலர் லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் அதிகமா இருக்கு. அதே மாதிரி திருமணத்துல கூட பிரேக் ஆயிருக்கும். உங்க நபர் உங்களை நீங்க நினைச்சிருப்பீங்க அவங்க உங்களோட சோல்மேட் அப்படின்ட்டு. பட் அவங்க அந்த மாதிரி இல்லை. அது உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. ஒரு சிலர் நியூ ப்ரப்போசலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எனக்கு அந்த பழைய பாஸ்ட் லைஃப்க்கு போகாம ஃபர்தரா நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உங்களோட லேகிங் என்னங்கிறது என்னன்னா, நீங்க அந்த பாஸ்ட் மறக்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்கா என்ன கொடுக்குறாருன்னா, உன்னோட ஃபெயிலியருக்கு இதுதான் காரணம்ங்கிற அந்த விஷயம் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதை நீங்க கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்க உங்களை தயாரா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துட்டாரு பாருங்க. இந்த ஒரு கார்டில் சொல்லியிருக்காரு. சரி, நம்ம டேரோட்டை எடுத்து பார்க்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம் இவங்க எதனால இந்த வார்த்தையை கொடுக்குறாரு, இந்த மெசேஜுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்தேன். டேரோட்டை எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரக்கல் டெக் மூலமா சொன்ன விஷயத்த டேரோட் கார்டில் நான் டெப்த்தாக பார்க்கும்பொழுது நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபைனான்ஸ்க்காக சில பேர், அதே மாதிரி லவ் லைஃப் அப்புறம் மேரேஜ் லைஃப்லையும் சரி நிறைய பேர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. சில பேர் ஃபார்வர்டாக போகிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கிட்ட உங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு அது ஃப்யூச்சரில் நடக்கலாம். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது கலெக்டிவ்ல வருது. டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க, கன்சல்டேஷன் வாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லேகிங்ல இருந்தும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களோட விஷயங்கள் அந்த எந்த இடத்துல லேகிங் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொறுமை, நிதானம் வேணும் இல்லையா? அந்த மைண்ட் செட்டு நீ உங்ககிட்ட இல்லை. அதை கொண்டு அதுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்துக்கிறாரு. பி ப்ரிப்பேர்ட் டு ரிசீவ் த ட்ரூ நாலேஜ். உண்மையான ரீசன், உண்மையான அந்த நாலேஜ் நீ இது இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உன்னை ப்ரிப்பேர்டா வச்சுக்கோ. அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா உனக்கான அந்த விஷயங்கள் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா? சில பேர் நிறைய மணி விஷயத்துல லாஸ் ஆயிருப்பீங்க. சில பேர் ரிலேஷன்ஷிப்ல, சில பேர் ஜாப்ல.
நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பெரிய ரீடிங்காக போகும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். எனக்கு அது ஷார்ட்டாக வேணும் தான் நான் எடுத்தேன், வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. ஓகேவா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கார்டு. இது வந்து ரொம்ப ரேரு இந்த கார்டு. இந்த மாதிரி ஒரு சிவனை நீங்க பார்த்தே இருக்க முடியாது. ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க. சிவனை வந்து நீங்க அம்மனோட இந்த மாதிரி எத்தனை கைகள் வச்சு இவ்வளோ அந்த தலைகள் பாருங்க, எத்தனை தலைகள் வச்சு அப்பா வந்து பார்க்கவே முடியாது. பிரம்மாவோட அந்த ஒரு இதுல இருக்கிறாரு. ஓகேவா? ரொம்ப அற்புதமான காட்சி. யாரோ ஃபோட்டோ வேணா கூட அப்படியே இது பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரேர். இது நாலேஜ் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான விஷயம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நீங்க உங்களை ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க. அப்புறம் பைல் 2க்கு பார்க்கலாமா? பைல் 2 இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு மெசேஜ் என்னன்னு பார்க்குறோம். லைஃப் இஸ் யுவர் டீச்சர், லேர்ன் அண்ட் சீக் பெட்டர்மெண்ட். சிவலிங்கம் வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நிறைய வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் வந்துட்டே இருக்கு. ஒரு நேரம் வந்து நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப லோயரா உங்களோட எனர்ஜி ரொம்ப. குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினத்தன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. நிறைய தீட்சை வகுப்புகள் அன்றைக்கி நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறேன். ஆனால் பட் எனக்கு ஏன் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது? சில பேர் வந்து ஹையர் செல், அதாவது குருஸ்தானத்துல கொஞ்சம் நல்ல ஹையர் வைப்ரேஷன்லலாம் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் வந்து சில விஷயங்கள் லேகிங் அதில் நடக்குது. அதனால அவர் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு சிலர் வந்து நார்மல் ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க, ஒரு சிலர் ஹையர் செல்ஃபில் இருப்பீங்க. உங்களுக்கும் சில லேர்னிங் வருது, நீங்கள் லேர்ன் பண்ணணும். வாழ்க்கைங்கிறது லைஃப் இஸ் யுவர் டீச்சர், லேர்ன் அண்ட் சீக் பெட்டர்மெண்ட். அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் வந்து டேரூட்லேயே எடுத்து காமிக்கிறேன். டேரூட்டில் இன்னும் டெப்த்தாக, ஏன்னா இந்த ஒரு மெசேஜே வந்து இதில் தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் இந்த பைல் 2 பார்க்குற செல்லங்கள் சில பேர் வந்து ஹீலர்ஸ், தெரபிஸ்ட், டாக்டர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மற்றவங்களுக்கு, அப்புறம் ஆஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க கூட பார்க்குறீங்க. ஏன்னா இன்ட்யூஷன் வருது எனக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன் எனக்கு கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. எஸ், நான் சொன்னேன்ல, நீங்கள் எல்லாம் டீச்சர். நான் இந்த ஒரு கார்டிலே கண்டிப்பாக நீங்கள் டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க, குருஸ்தானத்தில் இருப்பீங்க. நிறைய லேர்னிங். சில பேர் வந்து கணவனை இழந்தவர்கள், சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சில பேர் வந்து கொஞ்சம் லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைலில் நல்ல ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியில் இருப்பீங்க. உங்களோட வேலை பார்க்குற இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள திடீர்னு நிறைய ஒரு ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது கை நழுவி போகுது. உங்களுக்கு வந்து ஏதோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரா மாதிரி இருக்கு, கொஞ்சம் கை நழுவி போகுது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபேக்காக இருக்காங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபேக்காக இருக்கிறதுனால அப்புறம் உங்ககிட்டயும் சில விஷயங்கள் சொல்கிறாரு. உங்களோட மிஸ்டேக்ஸ், நீங்கள் யாரும் ஏமாற்றக்கூடாது, சரியா? நீங்கள் கொஞ்சம் ட்ரூவாக இருங்க எப்பவுமே. நீங்கள் வந்து ட்ரூவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான குட் கர்மா உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மற்றவங்க வந்து நல்லா இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து ஃபேக்காக இருக்காங்க. இந்த ரீடிங், இந்த பைல் 2 பார்க்குறவங்களுக்கு
உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸில் இருக்கிறவங்க உங்களை அப்படியே தூக்கி வைக்கிற மாதிரி பேசுவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு பின்னாடி பெரிய ட்ராபேக்கை கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில மக்களுக்கு வந்து திருமணத்துக்காக சில ஃபெயிலியர்ஸ் பார்க்குறீங்க. திருமணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வெல் செட்டில்டான பர்சன், சொசைட்டியில் ஒரு லெஜண்ட் மாதிரி இருப்பீங்க. இது ஒரு சிலர் வந்து ஒரு நிறைய வாழ்க்கை பாடம் லெசன் நிறைய கற்றுன்னு இருப்பீங்க. மகாகாளி வழிபாடு அதிகமாக பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவீங்க. சில பேர் நியூ லைஃப் வேணும், இல்லைன்னா நியூ ஜாப் வேணும், அந்த மாதிரி தாட்டில் இருக்கீங்க. கண்டிப்பாக அது கிடைக்கும். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பண்ணுங்க. 2வது, எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட அதில் என்ன ஏது இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாரு. இதுதான் உங்கள் தேடல். ஓகேவா? சில பேர் திருமணத்துக்காக, சில பேர் நல்ல ஃபைனான்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறீங்க. ஓகேவா? பைல் 2க்கு இதுதான் முக்கியமான அவர் கொடுத்த அந்த கார்டு வழியாக பார்க்கும்போது இந்த 4-5 கார்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது. ஓகே, ஸோ யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் கன்சல்டேஷன் கூட வாங்க. ஓகேவா? வாங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் கம்யூனிகேட் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, சிவலிங்கா இந்த கார்டு வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம பைல் 3க்கு பார்க்கலாமா? பைல் 3 மகேஸ்வர் பிளெஸிங் ஆஃப் பீஸ். உங்களுக்கு மன அமைதியை கொடுக்க வந்திருக்கிறார். மனம் அமைதி இல்லாமல் இந்த 3வது பைல் சூஸ் பண்ணவங்க நிறைய வந்து மன அமைதிக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மனம் அமைதி இல்லாமல் எதையோ தொலைச்சிட்டு தேடிட்டே இருக்கிற மாதிரி, இது ஏன் அது ஏன் நிறைய கேள்விகள் ஓட்டுறீங்க. சிவனே நிறு. மகேஸ்வரா மகேஸ்வரா மகேஸ்வரா. ஓம் மகேஸ்வராய நமஹா. அப்பாவை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. பிளெஸிங் ஆஃப் பீஸ். உங்களுக்கான மன அமைதி கிடைக்கும், உங்களுக்கான பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம டேரோட்ல கூட பார்க்கலாம் ஃபர்தரா இந்த கார்டில் இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக எடுத்து கொடுக்குறேன். பைல் 3க்கு டீப்பாக என்ன மெசேஜ் இருக்கு? எஸ், சில செல்லங்கள் பைல் 2 பார்த்தவங்க பைல் 3 சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. இப்போ ரீசெண்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருக்கலாம் நீங்கள், இல்லைனா கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா, லவர்ஸாக இருந்தீங்கன்னா பிரேக்கில் இருப்பீங்க, திரும்ப ரீயூனியன் பாசிபிளாக கேட்குறீங்க. ஒரு மனம் அமைதி இல்லாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. எப்போவுமே உங்களுக்கு ஒரு பேட் கர்மா தான் இருக்கா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏதோ ஒரு கர்ம வினையினால தான் நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களோட இல்லைன்னா உங்களோட கணவரோட, இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவியோடன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரேக் நடந்திருக்கு, மன வருத்தம். ஓகேவா? நீங்கள் எல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக நல்ல ஒரு இதில் இருப்பீங்க, போஸ்டிங்கில் இருப்பீங்க, தெரப்பிஸ்ட் மாதிரி இருக்கிறீங்க. ஓகேவா? இந்த சூழ்நிலை எப்போ மாறும், என்னோட குடும்பத்தில் எப்போ அமைதி கிடைக்கும், என்னோட வந்து வேலையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்லா தான் இருக்கும்.
எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது உங்களோட பொறுமை. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அமைதி பொறுமையாக தான் கையாளுவீங்க. உங்களுக்கு தெரியும் இவங்களை இந்த சுச்சுவேஷனை எப்படி பண்ணணும், இந்த நபருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களையும் கொஞ்சம் தட்டி பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அது ஏன்னு கேட்கறது மனதில். அதுதான் கர்மா. கர்மா வேலை செய்யுது. 2வது உங்களுக்கும் சில புரிதல் தேடல்கள் தேவைப்படுது, லேர்னிங் தேவைப்படுதுன்னு ஃபைல் 2ல பார்த்தோம். ஸோ அதே மாதிரி விஷயங்கள் வந்து ஃபைல் 3ல நீங்கள் பார்க்கும்போதும் இந்த விஷயம் வருது. பட் ஆனால் உங்களுக்கான கதவுகள் நல்ல கர்மா உங்களுக்கு, அதாவது குட் கர்மா வேலை செய்ய போகுது. ஒரு நல்ல திடீர் மாற்றம் உங்கள் ஃபேமிலிக்குள்ள, நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை. கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை ஏற்படும். இல்லை குழந்தைங்களோட உங்களுக்கு கிளாஷ் இருந்தாலும் அவங்களோட ஒரு புரிதல் பக்குவம் ஏற்படும். கண்டிப்பா மாறும்னு சொல்றாரு. நீங்க ஹீல் ஆகுங்க. இப்ப வந்து ஒரு ஹீலிங்க்கான டைம். அதனாலதான் பீஸ். நான் உனக்கு அந்த மன அமைதியை தருவேன். நீ இந்த குடும்பத்தை பத்தியும், பிள்ளைங்கள, கணவரை பத்தி, மனைவியை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க. உனக்கு இதுல எல்லாத்துலயுமே ஒரு அமைதிக்கு மஸ்ட். நீ அமைதியா, நீ ஹீல் ஆகு. ஹீலிங் தான். ஃபைல் 3க்கு ஷார்ட்டா சொல்ல போனா ஹீலிங். யூ ஹேவ் டு டேக் மெடிடேஷன், ப்ரேயர். ஓகே, சரி. இந்த அமாவாசை தினம் மகாகாளி அண்ட் சிவா அப்பாவோட மெசேஜ் பார்த்தோம். சூப்பராக மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ யார் யாருக்கு எப்படி வந்து ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம். சரியா? உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் நபரோட நேம், டேட் ஆஃப் பர்த். இப்போ ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அப்படின்னாலும், அதே மாதிரி ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஹெல்த். நிறைய பேருக்கு தெரியாது, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி தருவோம். ஓகேவா? ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இல்லை அடிக்கடி சிக்காகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹீலிங், அந்த எனர்ஜி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஓகே, ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஹீலிங் செக்ஷன் எடுத்துக்கணும், ரேக்கி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நியூ மூன் டே இல்லைன்னா வந்து பௌர்ணமி தினம் அந்த மாதிரி, அதாவது அமாவாசை, ஃபுல் மூன் டே எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தினத்தில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து மாதத்தில் 2 நாள் 3 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான டேஸ். ஓகேவா? அது என்னைக்குன்னா அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், 3ஆம் பிறை. இதோட ஒரு சீக்ரெட் இன்னொன்று இருக்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த். யாருக்கெல்லாம் நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாளாக இருக்கும், அந்த நாள்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹீலிங் செக்ஷன் எடுத்து நீங்கள் பலனடையலாம். உங்களோட கர்ம வினை சரி பண்ணுறதுக்கு, உங்களோட கர்ம, அதாவது உங்களோட கர்ம வினை எதனால் வந்து இந்த லேகிங் இருக்குங்கிறதெல்லாம் நான் பழைய பதிவில் நிறைய டெப்த்தாக பேசியிருக்கேன். அதனால் யாருக்காவது அதெல்லாம் பார்க்கணும், எப்படி கர்மாவை கிளாஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய வீடியோ பதிவுகள் இந்த வீடியோட எண்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹீலிங் செக்ஷன் எடுத்துக்கணும். குருவோட ஆசீர்வாதம், இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும், ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனையிலேருந்து சரியாகணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான டேல எடுத்துக்கோங்க. இன்னும் பல சீக்ரெட்ஸ் இருக்குது. உங்கள் லைஃப்பை வந்து எப்படி நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போய்க்கலாம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு. உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு நம்பர் இருக்கும், அதிர்ஷ்ட நம்பர். அப்புறம் ஏஞ்சல் இருக்காங்க. இவங்களை நீங்கள் வந்து கவனிக்கிறது கிடையாது. அதனால தான் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. நீங்கள் அவங்களுக்குரிய, உங்களோட பிறந்த நாளுக்குரிய அந்த ஏஞ்சல் நம்பர், அதுக்கான அந்த அதிர்ஷ்ட எண், இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தும் போது அதோட அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களை பல விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? சரி, இன்னும் டீப்பாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க. ஒரு தெளிவான ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக ஸ்மூத்தாக கொண்டு போங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினத்தன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய தீட்சை வகுப்புகள் அன்றைக்கி நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.